மக்கள் நலன் மீது அக்கறை உள்ள ஒரு கட்சியினுடைய ஒரு புதிதாக வரக்கூடிய அவருடைய வார்த்தைகளில் சொல்கிறதுன்னா முதன்மை சக்தியாக தமிழ்நாட்டினுடைய முதன்மை சக்தி தாவேகா அப்படின்றாரு. அப்படி ஒரு முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அவர் கண்ணு முன்னாலேயே நடந்தது. அதை பற்றியெல்லாம் மற்ற காணொளிகள் நீங்கள் பாருங்கள், நம்முடைய காணொளிகள் எல்லாத்தையும் நம்ம விரிவாகவே அலசி இருக்கிறோம். இந்த கொலைகள் நடக்குது, மரணங்கள் சம்பவிக்குது, அதுக்கு அவரே விட்னஸாக இருக்கிறாரு. அவர் மேலே எந்த நடவடிக்கையுமே இன்னும் எடுக்கலை. அது ஒரு பக்கம் இருக்குது. அது அரசினுடைய இயலாமையா, இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியா, இல்லை பொறுமையா, நிதானமா அப்படின்றது நமக்கு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்க, அவர் ஒரு தலைவராக, ஒரு பேராண்மை மிக்க ஒரு தலைவராக இருந்தால் அவரே he should own up the responsibility for this tragedy. இந்த நடந்த இந்த துக்கமான நிகழ்வுக்கு, அவர் கண்ணு முன்னாடியே நடந்த இந்த நிகழ்வுக்கு பொறுப்பை அவர் ஏற்றுக்கணும். அது இன்றைக்கு வரைக்குமே அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கவே இல்லை. அதாவது அவர் குற்றவாளின்னு நம்ம சொல்லலை, குற்றம் செய்தாங்கன்னு சொல்லலை. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பல உதாரணங்களை பார்க்குறோம். ஒரு ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த பொறுப்பாக இருக்கக்கூடிய மினிஸ்டர் போய் ஓட்டி அந்த ஆக்சிடெண்ட்டை உருவாக்கலை, ஆனால் அதற்கு பொறுப்பு ஏற்று மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இல்லையா? அதை நம்ம பார்த்துருக்குறோம். வரலாற்றில் அரசியல் நிகழ்வுகளில் நம்ம பார்க்குறோம். ஒரு ஒரு சம்பவம் நடக்குது, அது என்னுடைய பொறுப்பில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அதற்கு அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை ஓன் பண்ணிக்கிறது தான் ஒரு தலைவருடைய பண்பு. விஜய் ஒரு நல்ல தலைவராக இருந்தால் அவர் இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கிறணும். அது குற்றவாளியா, குற்றம் செய்யாதவரா அப்படின்ற அந்த ஏரியாவுக்குள்ளேயே நம்ம போகலை. லீகல் இஷ்யூவுக்குள்ளே நம்ம போகலை. லீகலி தெர் மே பி அதர் திங்ஸ், மற்றவங்களாம் இருக்கலாம். ஆனால் தார்மீக அடிப்படையில் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதான் அவர் ஒரு நல்ல தலைவராக இருக்கிறாரு அப்படின்றதுக்கான ஒரு இலக்கணம்.